ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு ட்ரேடிங் வீடியோவில் ஒரு 5 ட்ரேட்ஸ் எடுக்க போகிறோம். லைவாக ஒரு 5 ட்ரேட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கும்போது நம்ம எப்படி சார்ட்ஸை ரீட் பண்ணுறோம், ஸோ நம்மளுடைய இந்த 5 ட்ரேட்ஸ் எப்படி வின்னிங்காக முடியுதா, க்ளோசிங்காக முடியுதா, இல்லை ப்ராஃபிட்டாக எப்படி முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லைவாக ட்ரேட் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து நியூயார்க் செஷன்ல இப்போ ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம ஒரு ட்ரேட்ஸை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ ஒரு ட்ரேடரா என்னுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ நீங்களும் எப்படி இதுலேருந்து நீங்க என்ன லேர்ன் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் செஷன்ல என்கியூ, அதாவது நாஸ்டாக் 100 ஃபியூச்சரை நம்ம ட்ரேட் பண்ண போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நமக்குன்னு ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறோம். அதாவது நமக்கான ட்ரேடிங் பிளானை நான் வந்து என்னுடைய ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜிஸே பில்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ எப்படி ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும், நமக்கு என்னென்னலாம் வந்தால் ட்ரேட் பண்ணலாம், மார்க்கெட் வந்து புல்லிஷா பீரிஷா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கான ஒரு ட்ரேடிங் பிளான்ஸ் எல்லாமே வச்சிருக்கிறேன். ஸோ நான் அந்த ட்ரேடிங் பிளான்ஸ்லாம் அந்த ட்ரேடிங் பிளான்ஸை நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, நான் என்னுடைய ட்ரேடிங் பிளான்ஸ்லாம் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய ட்ரேடிங் பிளான்ல ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷன் மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ கன்சால்டேஷன் மார்க்கெட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளவே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது ஒரு பர் டேக்கெலாம் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 0.3% தான் அந்த த்ரூ அவுட் த செஷனுக்கே மூவ்மெண்ட் இருக்கும். அதாவது ரொம்ப லெஸ் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரேட்ஸை வந்து நம்ம ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா கண்டினியூஸாக ஸ்டாப் லாஸ் பேக் அண்ட் ஃபோர்த் ஹிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ நம்ம நிறைய ட்ரேட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ அதை மாதிரி என்னுடைய ட்ரேடிங் லெசனில் நான் ஃபர்ஸ்ட்ல டிஃபைன் பண்ணது வந்து கன்சால்டேஷன் மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ இது இன்னைக்கு வந்து டே பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷன் மார்க்கெட் கிடையாது. இன்னைக்கு வந்து நல்ல மூமெண்டம் இருக்கு. ஸோ எய்தர் சைடு மூமெண்டம் இருக்கு. ஸோ அடுத்து ட்ரேட் பண்ணும்போது ஃப்ளோ வித் த மொமெண்டம் எப்படி இருக்குன்னா எந்த மொமெண்டம் இருக்கோ அது கூட தான் டிராவல் பண்ணணும். ஸோ மார்க்கெட் புல்லிஷா இருந்தா புல்லிஷ் கூட டிராவல் பண்ணணும், பியரிஷ் இருந்தா பியரிஷ் கூட டிராவல் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய மோட்டிவ். ஸோ ட்ரேட் வித் த ட்ரெண்ட், டு நாட் ட்ரேட் அகைன்ஸ்ட் த ட்ரெண்ட். நீங்க ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ இன்னைக்கு ட்ரெண்ட்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பேரிஷா இருக்கு. அட் பிரசன்ட் என்ன இருக்கு அப்படின்னு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அட் பிரசன்ட் மூமெண்ட்டை பார்க்கணும். ஸோ எப்பவுமே மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், மார்க்கெட் வந்து ஒரே மாதிரி மூவ் ஆகாது. ஸோ எப்பவுமே ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்குன்னா அதுல வந்து மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சுன்னா திரும்ப ஒரு 50 பாயிண்ட் ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து திரும்ப கீழே வரும். ஸோ மார்க்கெட் வந்து எப்பவுமே வந்து ஒன் சைடா மூவ்மெண்ட் ஆகாது. அது புல்லிஷா இருந்தாலும் சரி பீரிஷா இருந்தாலும் சரி, மார்க்கெட் வந்து புல்லிஷ் மார்க்கெட்டா இருந்தா ஒரு 30 பாயிண்ட் மேல போகும், ஒரு 15 பாயிண்ட் கீழே வரும். 30 பாயிண்ட் மேல போகும், ஒரு 15 பாயிண்ட் கீழே போறோம், அல்லது 20 பாயிண்ட் கீழே வரும், திரும்ப மேல போகும். ஸோ இப்படிதான் அந்த வேவ் மாதிரி தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து மெயினா இண்டெக்ஸ் தான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ இண்டெக்ஸ் எது டிரைவ் பண்றது, ஃபியூச்சர் மார்க்கெட்டை எது டிரைவ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் அப்படின்றது அந்த இண்டெக்ஸ் நம்ம இந்தியன் மார்க்கெட் சொல்லணும்னா ஒரு நிஃப்டின்றது ஒரு டாப் 50 கம்பெனிஸ். அதாவது நிறைய ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய ஸ்டாக்ஸ்லாம் இருக்கும். அதுல செக்டர் வைஸ் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம இந்தியன் மார்க்கெட் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், HDFC பேங்க்ஸ், இப்படி நிறைய ஒவ்வொரு செக்டர்லயும் ஒரு பேங்கிங் செக்டர்னா பேங்கிங் செக்டர்ல மார்க்கெட் சந்தை மதிப்பு அடிப்படையில் எது டாப் 3 இருக்கோ அது. உதாரணத்துக்கு சொல்றேன்னா இப்போ HDFC பேங்க்ஸ், ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க்ஸ், இது 3 தான் பிரைவேட் செக்டர்ல மிகப்பெரிய கேபிட்டல் மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ அது அந்த நிஃப்டி 50ல லிஸ்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி பிரைவேட் செக்டர்னு பார்த்தீங்கன்னா SBI தான் வந்து மார்க்கெட் கேப்ல டாப். ஸோ அது ஒரு அந்த பேங்கிங் இண்டெக்ஸ்ல நிஃப்டில அதுவும் லிஸ்ட் ஆயிட்டு இருக்கும். அதே மாதிரி சிமெண்ட் கம்பெனின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்ட்ராடெக் தான் வந்து நம்பர் 1 மார்க்கெட் கேப். ஸோ அந்த கம்பெனி லிஸ்ட் ஆயிருக்கும். இதே மாதிரி எல்லா செக்டர்லயும் பேங்கிங் செக்டர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டரு, ரியாலிட்டி, இப்படி எல்லா செக்டர்ல இருக்கக்கூடிய டாப் 3 சந்தை மதிப்பு அடிப்படையில் எதெல்லாம் வந்து ரொம்ப வேல்யூ அதிகமா இருக்கோ அந்த எல்லாத்தையுமே அந்த நிஃப்டிக்குள்ள கொண்டு போயிடுவாங்க. ஸோ நிஃப்டி 50ன்றது
எல்லா செக்டரையும் டச் பண்ணியிருக்கோம். எல்லா செக்டரும் டாப் 3 அல்லது டாப் 2 அதை வந்து காம்போசிட் பண்ணி நிஃப்டி 50 இண்டெக்ஸை டிரைவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிஃப்டி நிஃப்டி அதாவது ஸ்பாட் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்பாட் மார்க்கெட்டு அப்படின்னா நிஃப்டி நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஃபியூச்சர்ன்றது ஃபியூச்சரும் நிஃப்டியும் ஒரே மாதிரி தான். ஃபியூச்சர்ன்றது ஸோ அது ஒரு வகையான கான்ட்ராக்ட். ஸோ அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். ஒரே மாதிரி தான் ட்ரேட் ஆகும். இதில் ஒரு 100 பாயிண்ட் இப்போ இண்டெக்ஸ்ல ஒரு 100 பாயிண்ட் ஏறாச்சுன்னா ஃபியூச்சர்ல ஒரு 100 பாயிண்டோ அல்லது 110 பாயிண்ட் ஒரு புல்லிஷ் மூமெண்ட் இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு மார்க்கெட்னுடைய சென்டிமெண்ட் வந்து ரொம்ப புல்லிஷா இருக்குன்னா அது ஒரு 110 பாயிண்ட் கூடுதலாகவே ஒரு 10 பாயிண்ட் வந்து பிரீமியமா ஆட் ஆகும். ஏன்னா அதனுடைய மொமெண்டம் வந்து இன்னும் ஃபியூச்சர்ல இந்த ஒரு அந்த எக்ஸ்பைரி டேக்குள்ள இன்னும் பெரிய மூமெண்ட் இருக்கும் ஃபியூச்சர்ல அப்படின்னு எதிர்பார்த்து அது அடிஷனலா ஒரு 10 அல்லது 20 பாயிண்ட் வந்து கூடுதலா மூமெண்ட் கொடுத்துருக்கோம். அதுதான் ஃபியூச்சர். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் 100 பாயிண்ட் ஏறுச்சுன்னா அதுவும் 100 பாயிண்ட் ஏறும். நல்ல புலிஷ் மூமெண்ட் இருந்தால் 110 பாயிண்ட் ஏறும். ஸோ அதே மாதிரி பீரிஷ் மூமெண்ட்டாக இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப டவுனாக இருந்துச்சுன்னா இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் இறங்குச்சுன்னா ரொம்ப பீரிஷாக இருக்கும்போது 110 பாயிண்ட் வரையும் கீழே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு அதே மாதிரி டைம் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். டைம் வேல்யூன்றது வேற ஒன்றும் இல்லை. இப்போ 30 நாள் இருக்கு இல்லையா, 30 நாள்னா அப்போ கூடுதலாக கொஞ்சம் பாயிண்ட் ஏறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்னும் 30 நாள் இருக்கு. டெய்லி ஒரு 10 பாயிண்ட் போனால் கூட 30 நாளில் 100 பாயிண்ட் கூடுதலாக வந்துடும் இல்லையா. அதனால ஸ்பாட் மார்க்கெட்டுக்கும் ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கும் ஒரு 100 பாயிண்ட் எப்பவுமே அந்த டைம் வேல்யூ இருக்கும். அது இல்லாமல் அந்த டைம் வேல்யூ இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடிஷனலாக இப்போ இன்னைக்கு டெய்லி 100 பாயிண்ட் ஏறிச்சுன்னா அதுவும் 100 பாயிண்ட் ஏறும். 100 பாயிண்ட் ஏறிச்சா 100 பாயிண்ட் ஏறும். அதே மாதிரி மொமெண்டம் அதிகமாக இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸில் வந்து இண்டெக்ஸ் மாதிரி தான். இண்டெக்ஸ் 100 பாயிண்ட் ஏறினா ரொம்ப புல்லிஷ் மூமெண்ட்டாக இருந்தால் 110, பெரிஷாக இருந்தால் அது கூடுதலாக ஒரு பாயிண்ட் ஏற்றமாக இருக்கும். அல்லது ஒரு பெரிய மூமெண்ட் இல்லாத இருக்கும்போது அது 100 பாயிண்ட் ஏறும்போது 100 பாயிண்ட் ஏறும். அது இல்லாமல் டைம் வேல்யூன்றது ஒரு அடிஷனலாக இருக்கும். ஸோ நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் மார்க்குக்கும் ஃபியூச்சர் மார்க்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 அல்லது 150 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த 150 பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் வேல்யூன்னு சொல்கிறோம். டைம் வேல்யூனா வேற ஒன்றும் இல்லை, அந்த அந்த கான்ட்ராக்ட் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் ஒன்று எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு இன்னும் 30 நாள் இருக்கு இல்லையா. அப்போ டெய்லி 10 பாயிண்ட் ஏறினா கூட 30 × 10 300 பாயிண்ட் கூடுதல் ஆகும் அப்படின்ற ஒரு அசம்ஷன் அடிப்படையில் ஒரு ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் அடிப்படையில் ஒரு 100 பாயிண்ட் எப்பவுமே ரெகுலராக எல்லா ஃபியூச்சர் மார்க்கெட்லையும் இப்படி தான் ஒர்க் ஆகும். அது இந்தியன் ஃபியூச்சர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் அல்லது யூஎஸ் இருக்கட்டும் எந்த மார்க்கெட்டாக இருக்கட்டும் எல்லாமே அப்படிதான் ஒர்க் ஆகும். சரி, அடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நம்ம ட்ரேடிங் லேர்ன்ல என்ன பார்த்தோம், கன்சால்டேஷன் ட்ரேட் பண்ணக்கூடாது, ட்ரெண்டும் கூட தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் வந்து போட எப்பவுமே ட்ரேட் வித் த நவ் மூமெண்ட். நவ் மூமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ நீங்க இன்னைக்கு மார்க்கெட் பார்த்து சரி உதாரணத்துக்கு சொல்லணும்னு பார்த்துக்கலாம். இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு உதாரணத்தை வச்சு சொல்லுவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி கன்சால்டேஷன் மார்க்கெட் ட்ரேட் பண்ணதுலன்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்ட் வந்து நல்ல மூமெண்டம் இருக்கு, நல்ல வொலட்டிலிட்டி இருக்கு. ஸோ வந்து நம்ம ட்ரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து கோ வித் த ட்ரெண்டுன்னு சொல்லியிருந்தோம். அதாவது ட்ரெண்டும் கூட தான் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 8 மணிக்கு இந்தியன் டைம் படி நைட் 8 மணிக்கு தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி ஃபியூச்சர் மார்க்கெட்ல வந்து காலையிலேருந்து ஃபியூச்சர் மார்க்கெட் 24 ஹவர்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரீ ஓப்பன் செஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 4% வரை டவுன் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4% டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து அதுக்கப்புறம் இப்போ ரிகவர் ஆகி மேலே போயிட்டு இருக்கு. ஸோ அதுதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கவுண்டர் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. இப்போ எப்படி போயிட்டு இருக்கு, கவுண்டர் ட்ரெண்ட். எப்பவுமே கவுண்டர் ட்ரெண்டு போகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ட்ரெண்டும் கூட தான் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ போயிட்டு இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் ட்ரெண்ட். ஏன்னா மார்க்கெட் வந்து 4% டவுன் ஆயிடுச்சு. 4% டவுன் ஆகி அதனுடைய லோவை டச் பண்ணிட்டு திரும்பவும் ஒரு 1% வரும். 1% இல்லை 1.5% மேலே போயிருக்கு. அதாவது இப்போ நம்ம எந்த ஸ்பேஸ்ல இருக்கோம், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம மேஜர் ட்ரெண்டு கூட தான் ட்ரேட் பண்ணோம். இப்போ நம்ம இருக்கிறது கவுண்டர் ட்ரெண்ட். அதாவது ரிவர்சல் சொல்ல முடியாது. ஸோ ஒரு கவுண்டர் ட்ரெண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கவுண்டர் ட்ரெண்ட்னா எப்பவுமே நான் சொல்லணும் இல்லையா, அந்த வேவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் டவுன் ஆனா ஒரு 5 பாயிண்ட் மேலே வரும் இல்லையா, அந்த ஏறுற இடத்துல நம்ம இருக்கிறோம் இப்போ. ஸோ இப்போ நம்ம வந்து வெயிட் பண்றோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ப்ரீமியம் ஜோனு டிஸ்கவுண்ட் ஜோனை ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணி நம்ம செல் பண்றதா இருந்தால் நமக்கு வந்து எப்போ செல் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஜோன்ல செல் பண்ணோம்னா நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் நிறைய கேட்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்த்துட்டோம். சரி, இப்போ நம்ம இதுல வேற என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் இண்டெக்ஸ் எது டிரைவ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஃபியூச்சர் மார்க்கெட் எது டிரைவ் பண்ணுது, இண்டெக்ஸ் எது டிரைவ் பண்ணுறது, அந்த இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய மேஜர் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ்.
சார் நம்ம உதாரணத்துக்கு இந்தியன் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹெச்டிஎஃப்சி மட்டுமே 10% அதுக்கு காம்போசிஷன், அதாவது இந்த 49 ஸ்டாக் டிராக் பண்றதை விட அந்த ஹெச்டிஎஃப்சி பங்கு 1% குறைஞ்சாவே அதனுடைய பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக குறையும். ஏன்னா அது வந்து 10%. அதனுடைய அதுக்கான வெயிட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ மேஜர் ஹெவி வெயிட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய ட்ரெண்டுக்கு கூடவே இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இந்த யூஎஸ் மார்க்கெட்ல பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இது நான் வந்து சந்தை மதிப்படிப்படையில் யூஎஸ் ஸ்டாக்ஸை நான் ரேட்டிங் கொடுத்து வச்சிருக்கேன் வரிசையா. இதெல்லாம் வந்து ஹெவி வெயிட்ஸ், அதாவது என்ன சொல்றதுன்னா ஹெவி வெயிட்ஸ்னா மேஜர் காம்போசிஷன், அதெல்லாம் வந்து மேஜர் டாப் 10ல இருக்கிறது பாத்தீங்கன்னா அதுதான் வந்து அந்த நிஃப்டி நாஸ்டாக் 100 வந்து டிரைவ் பண்றது. உதாரணத்துக்கு இந்தியன் மார்க்கெட் சொல்லணும்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ், ஐசிஐசி பேங்க், இந்த மூணுமே சேர்ந்தாவே 20%. அந்த 48 கம்பெனியுடைய மூவ்மெண்ட்டை விட இந்த 3 கம்பெனியுடைய மூவ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது இப்போ யூஎஸ் மார்க்கெட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவ்வளோ பெரிய டவுன் ஆகிறதுக்கு காரணம், மெயினான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்னைக்கு நீங்க மார்க்கெட்ல பாத்துட்டு இருக்கீங்களா, நிவிடியா அப்படின்ற ஒரு ஸ்டாக் இருக்கு. ஸோ அதுதான் வந்து சந்தை மதிப்பு அடிப்படையில் இப்போ அவங்க தான் ரொம்ப லீடிங்கா இருக்காங்க. ஸோ அவங்க தான் ஆல்மோஸ்ட் அவங்களுடைய பாத்தீங்கன்னா 8-9%, 7-8% வரையும் அவங்க கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ்ல அவங்க தான் ஹெவி வெயிட். ஸோ அவங்க 10% 11% மார்க்கெட் ஃபால் ஆனதால தான் இன்னைக்கு வந்து 3% வரையும் மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. ஸோ எப்பவுமே நம்ம ட்ரேட் பண்ணும்போது அது இல்லாம பிராட்காம் அப்படின்ற ஒரு கம்பெனியும் வந்து ஒரு 10% ட்ரா டவுன் ஆயிருக்கு, ஏஎம்டியும் ஒரு 4% ட்ரா டவுன் இருக்கு. ஸோ இது எல்லாமே டாப் 10ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ். ஸோ இதெல்லாம் வந்து 10% மார்க்கெட் ஃபால் ஆனதுனால இதனுடைய இந்த இண்டெக்ஸனுடைய ஹெவி வெயிட் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஃபால் ஆயிருக்கு, 2%, 3%, 4% வரையும் ஃபால் ஆயிட்டு இப்போ திரும்ப ட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்னுடைய இன்னைக்கு ஃபாலுக்கு நம்ம இப்படிதான் நீங்க கவுண்டர் ட்ரெண்ட் போனது புல்லிஷா இருக்கட்டும் பேரிஷா இருக்கட்டும், நீங்க பேரிஷ் மார்க்கெட் ட்ரேட் பண்ணணும்னா இண்டெக்ஸுடைய ஹெவி வெயிட்ஸை பார்க்கணும். நம்ம பார்த்து நீங்க அந்த 10 இப்போ நான் இந்த இதுல பாருங்க, 10ல 2, 4, 6, 8 டாப் 10ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த 100ல டாப் 10 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க அதனுடைய கான்ட்ரிபியூஷன் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த 10 ஸ்டாக்ல ஒரு 6 ஸ்டாக் அல்லது 7 ஸ்டாக் ரெட்ல இருந்துச்சுன்னா அன்னைக்கு மார்க்கெட் வந்து கீழே தான் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன் அது இல்லாம இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா மேஜர் ஸ்டாக்ஸ், அதாவது நம்ம சொல்லியிருந்தோம் நிவிடியா வந்து 12% ட்ரா டவுன் இருக்கு, அதுக்கப்புறம் பிராட்காம் 12% ட்ரா டவுன் இருக்கு. இப்படி இருக்கும்போது மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து திரும்பவும் ரிகவர் ஆகிறதுக்குலாம் வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் என்னன்னு பாக்குறோம்னா மேக்ஸிமம் இன்னொரு 2% விழுந்திருக்கு இல்லையா, இன்னும் 2% வரையும் மார்க்கெட் இன்னும் ஒரு பாயிண்ட் ஆல்ரெடி இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது 4% டவுன்ல இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1.5% ரிகவுண்ட் ஆயிருக்கு, இன்னொரு 6% ரிகவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங் செஷன் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இப்போ வந்து மார்னிங் செஷன் ஓடிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 ஹவர்ஸ்ல அது திரும்ப கீழே டச் பண்ணி அந்த லெவல இன்னும் மார்க்கெட் கீழே போறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் எல்லாமே 12%, 13% விழுந்திருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஃபுல்லா ரிகவரி ஆகுமானா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இன்னைக்கு மேஜர் ட்ரெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மேஜர் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடு தான். நம்ம கவுண்டர் ட்ரெண்ட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா கவுண்டர் ட்ரெண்ட்ன்றது எப்பனாலும் அதனுடைய மூமெண்ட்டை ஈஸியாக விட்டு கொடுத்துரும். ஏன்னா ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே நமக்கு ரெட்ல இருக்கு. ஹெவி வெயிட்ஸ் ரெட்ல இருக்கும்போது அது இல்லாமல் இந்த டாப் 10ல இருக்கிறது இல்லை, டாப் 10ல 7 வந்து பேரிஷா இருக்கு. ஸோ இந்த மாதிரி மொமெண்டம் இருக்கும்போது நீங்க தயவு செய்து மார்க்கெட்டை ஷார்ட் என்னதான் இருந்தாலும் இப்போ நம்ம மார்க்கெட் வந்து 1.5% மூவ் ஆனாலுமே அது வந்து கவுண்டர் ட்ரெண்ட் தான். கவுண்டர் ட்ரெண்ட் எப்பனாலும் அதனுடைய நம்ம கவுண்டர் ட்ரெண்ட் வந்து 0.6 ஆர் 0.7 ஃபிபனோச்சி லெவலில் 0.6 ஆர் 7 ரீச் பண்ணும்போது திரும்பவும் அது மார்க்கெட் வந்து வேகமாக ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இன்னும் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபிபனோச்சி லெவல் வச்சு பார்த்தீங்கன்னா 0.5 கிட்ட ரீச் ஆயிடுச்சு. இன்னொரு கொஞ்ச நேரம் மூமெண்டம் கொடுத்து ஒரு இன்னும் கொஞ்சம் மூமெண்டம் கொடுத்து புல்லிஷ் கொடுத்துட்டு திரும்ப ட்ரேஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதுல இருந்து நம்ம எப்படி ட்ரேட்ஸ் எடுக்குது அப்படின்னு பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம இப்படிதான் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுவோம். சரி, நம்ம அடுத்து டைம் ஃப்ரேம் அனலைசிஸ், அதாவது டாப் டவுன் அனலைசிஸ் சொல்லுவோம் இல்லையா, ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து அனலைஸ் பண்ணி நம்ம வர போறோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு 4 ஹவர்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல பார்க்கலாம். 4 ஹவர்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 4 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்க 22,000 இருந்து ஆல்மோஸ்ட் 20,800 வரையும், அதாவது 400 பாயிண்ட் வந்து 22 இருந்து 20,800 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு.
ஸோ இங்கே நீங்கள் ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம ஆல்ரெடி நம்ம பேட்டர்ன் ரெக்கக்னைசனில் எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எப்பவுமே நம்ம ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை பார்க்கணும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்ம டாப் டவுன் அனலைசர் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை எங்க இருக்கு, லோ எங்க இருக்குன்னு பார்க்குறோம். இதுதான் ஹை, இதுதான் லோ. ஸோ ஓகேங்களா, இந்த ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணியிருக்காங்கன்னா பிரேக் பண்ணல. இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு இங்க ஒரு ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் பேட்டர்ன் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. மார்க்கெட் வந்து மேஜரான ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தா 22,500 மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ ஆகி வந்துட்டே இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தா ஈக்குவலைஸ் தான். ஸோ வந்து ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் நடக்கல. இந்த ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல இப்படி நீங்க இப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த இடத்துல மேஜர் இதை வந்து பிரேக் பண்ணலை. ஸோ அது இல்லாமல் இன்னைக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இவ்வளவு பாயிண்ட் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ இதுல ஃபிபனோச்சி லெவல்ல படி 15 பாத்தீங்கன்னா ஸோ ஃபிபனோச்சி லெவல் படி பாத்தீங்கன்னா 0.5 அப்படின்றது இந்த இடம் வருது. ஸோ ஆல்மோஸ்ட் 0.5 ரீச் ஆயிடுச்சு. ஸோ அது இல்லாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிபனோச்சியில் விவாப் பார்த்தீங்கன்னா 0.7ல கரெக்டாக விவாப் இருக்கு. ஸோ இந்த இடம் தான் வந்து ஒரு நமக்கு கண்டிப்பாக இந்த இடம் வந்து ஒரு ரெசிடென்ஸாக செயல்படும். ஸோ நம்ம இந்த இடத்த ரீச் பண்ணுச்சுன்னா திரும்பவும் அது பழையபடி அதனுடைய பழைய ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம அந்த ட்ரெண்டு 0.7 வர வரையும் 0.6லேருந்து 0.5 ரீச் ஆயிடுச்சு. 0.6லேருந்து 0.5லேருந்து 0.7 மேல வந்துருச்சுன்னா அது வந்து பிரீமியம் ஜோனா மாறிடும். ஸோ நம்மளுடைய இப்போ நம்ம வந்து கவுண்டர் ட்ரெண்ட்ல இருக்கோம். கவுண்டர் ட்ரெண்ட் எந்த இடத்துல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.7 வரும்போது அந்த இடம் வந்து ஒரு இதுவா மாறிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்து ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நம்ம அதை 0.6 ரீச் ஆனோடனே அது வந்து திரும்ப மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அடுத்து இப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா லோவர் டைம் ரூமுக்கு போய் பார்க்கலாம். ஸோ 1 ஹவரில் போய் பார்க்கும்போதும் 1 ஹவர்லையும் அதே தான். ஓகேங்களா, இது வந்து இன்னைக்கு த்ரோ அவுட்ட மார்க்கெட் வந்து டவுன் ஆயிருக்கு. டவுன் ஆகி ஒரு லோவை இந்த இடத்த இந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து கரெக்டாக ரீச் பண்ண உடனே அந்த மார்க்கெட் வந்து திரும்பவும் இந்த லோவை ஸ்வீப் பண்ணாம திரும்பவும் மேலே போயிருக்கு. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் பேட்டர்ன் ரெகக்னேஷன்ல நம்ம பார்த்துருப்போம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ரீட் பண்ணும்போது நம்ம ஒரு ஒரு ப்ரீவியஸ் கேண்டில் வந்து இந்த விகாப்பு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. அது இல்லாமல் 20 EMIஸ்க்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுத்து இன்னைக்கு ட்ரேடிங் செஷன்லேயே வந்து இந்த இடத்த ரீச் பண்ண உடனே அது வந்து இந்த விவாப்புக்கு கீழே இருக்கிறதுனால 4 ஹவர்ஸ்ல இந்த இடம் வந்து விவாப்பு டச் பண்ணுது. அது இல்லாமல் 0.7 ஃபிபனோச்சி லெவல் ப்ரீமியமே டிஸ்கவுண்ட் பண்ணுது. ஸோ இந்த இடத்த ரீச் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து அங்கேருந்து ஈஸியாக பால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். சரி, அதை ஒரு மார்க் பண்ணிப்போம். நம்ம 0.7 எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம ஒரு தோராயமாக நீங்கள் சார்ட்டை ஃபிப்னோசி ட்ரா பண்ணாமலே நம்ம ஒரு 0.7 கண்டுபிடிக்கணும்னா இந்த இடம் வந்து நீங்கள் ஒரு 10 பாயிண்ட்னா 10ல் 0.7, அதாவது 7 எந்த இடத்துல வரும், இந்த இடம் வரும்னு வச்சுங்களேன் ஒரு தோராயமா. ஸோ அதை நம்ம அப்படியே ட்ரா பண்ணிப்போம். ஸோ இதுதான் வந்து இந்த சார்ட்டில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஜோனில் செல் பண்ணோம். மார்க்கெட் வந்து டவுனாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ரிட்ரேஸ்மெண்ட் பேஸில் இருக்குது. ரிட்ரேஸ்மெண்ட் பேஸ் முடிஞ்சு இந்த ஃபிப்னோச்சி அதாவது விவாப்பு டச் பண்ணும்போதும் இந்த 0.7 ரீச் பண்ணும்போதும் மார்க்கெட் வந்து திரும்ப ரிவர்ஸ் கொடுத்து இனி வரக்கூடிய நாட்களில் இந்த லோவை ஸ்டாப் பண்ணி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்,
4 ஹவர் டைம் ஃப்ரேமில் எந்த இடம் ப்ரீமியம் அப்படின்றது மாதிரி ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து 1 ஹவரில் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்குறோம். ஸோ 1 ஹவர்லேயும் அதே தான் ரிப்ளேட் இருக்குது. நீங்கள் அடிஷ்னலாக உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வேணும்னா அடிஷ்னலாக நீங்கள் ஒரு வேறு கிராஸ் ஓவர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு இப்போ 9 இஎம்எஸ் இருக்குதுன்னா அதுக்கு ஒன்று கிராஸ் ஓவர்ஸ் எங்கே அதாவது ஒரு 20 இஎம்எஸ்ஸோ அல்லது 50 இஎம்எஸ்ஸோ கிராஸ் ஓவர் வச்சு எந்த இடத்துல அது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அடுத்து நம்ம மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அடுத்து 30 மினிட்ஸில் பார்க்குறோம். ஸோ மார்க்கெட் வந்து எல்லாமே வந்து கவுண்டர் ட்ரெண்டு இன்னும் முடியல. கவுண்டர் ட்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ கவுண்டர் ட்ரெண்ட் வருமா அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த இடம் வந்தோடனே நம்ம ஷார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கூடுதலாக இருக்கு. ஸோ பார்க்கலாம் அடுத்து. ஸோ அடுத்து இன்னொரு விஷயம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் எந்த டைம்ல ட்ரேட் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ மார்க்கெட் எப்போ நல்ல மொமெண்டம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ், அதுக்கப்புறம் எப்போ மொமெண்டம் இருக்குன்னா லாஸ்ட் 2 ஹவர்ஸ். இந்த 4 ஹவர்ஸ்ல மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். அதுதான் வந்து நல்ல வாலட்டில் எடுக்கக்கூடிய டைம். அந்த டைம்ல மட்டும் ட்ரேட் எடுக்கிறது தான் வந்து நமக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபிளாக இருக்கும். ரிஸ்க் ரிவார்ட் அதிகமாக இருக்கும். மற்ற நேரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் 1:1 தான் வின் பண்ண முடியும். ஸோ 1:1 நீங்கள் வின் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட் ஒரு லாஸ், ஒரு ப்ராஃபிட் ஒரு லாஸ், ஒரு ப்ராஃபிட் லாஸ் அப்படின்னு வரும்போது கடைசியாக நீங்கள் ஒரு 50-50 வின் பர்சன்ட் இருக்கும்போது உங்களுக்கான பெரிய பிரேக் இவன் எதுவுமே கிடைக்காது. உங்களுக்கு ஹெட்ஜ் இருக்காது. மார்க்கெட்டில் எப்பவுமே நமக்கு ஹெட்ஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஹெட்ஜ் எப்போ நமக்கு 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 ஹெட்ஜ் நமக்கு ஃபேவராக இருக்கணும் அப்படின்னா நம்ம ரிஸ்க் ரிவார்டு அதிகமாக இருக்கணும். அது ரிஸ்க் ரிவார்டு அதிகமாக இருக்கணும்னா நம்ம இந்த 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 2 ஹவர்ஸ் ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ் அல்லது லாஸ்ட் 2 ஹவர் ட்ரேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸில் நல்ல வாலட்டிலிட்டி இருக்கும். மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும், எல்லாமே ஆகும். ஸோ நீங்கள் ஒரு பிகினர் டு ஒரு மாடரேட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ் ட்ரேட் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும், ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும். ஸோ ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் லாஸ்ட் 2 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ட்ரெண்ட் ரிவர்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு 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 ஸ்மூத்தான ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கும். லாஸ்ட் 2 ஹவர்ஸ் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா லாஸ்ட் 2 ஹவர்ஸ் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஹவர்ஸ்லேருந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணோம், மார்க்கெட் வந்து அதோட மேஜர் ட்ரெண்ட் பார்த்தோம், இண்டெக்ஸ் ஹெவிவேட்ஸ்லாம் பார்த்தோம். இண்டெக்ஸ் ஹெவிவேட்ஸ்லாம் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் இதில் தான் இருக்குது. ஸோ அடுத்து 4 ஹவர்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் 4 ஹவர்ஸ்லேருந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எதுவும் மாறவே இல்லை. ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மாறும்போது ஃபர்ஸ்ட்ல அதில் மாறும், 1 மினிட்ல மாறும், 5 மினிட்ல மாறும், அதுக்கப்புறம் தான் 15 மினிட்ஸ்ல மாறும், அதுக்கப்புறம் தான் 30 மினிட்ஸ்ல மாறும், அதுக்கப்புறம் தான் 1 ஹவர், அதுக்கப்புறம் தான் 4 ஹவர். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ட்ரேட் என்ட்ரி எடுக்க போகிறது எதில் எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல தான் எடுக்க போகிறோம். ஸோ 1 மினிட்ல தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ நான் உதாரணத்துக்கு எடுக்கிறோன்னா 1 மினிட் எடுக்கிறேன்னா நான் 1 மினிட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 அல்லது 4 கேண்டலில் அது ரெட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்கணும். அப்படி இருக்கும் போது மட்டும் தான் ட்ரேட் எடுக்கணும். ஏன்னா நம்மளோட ஓவரால் லாங் டேர்ம் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பேரிஷ், இன்னைக்கு ஃபுல்லாகவே பேரிஷாக தான் இருக்குது. இப்போ வந்து கவுண்டர் ட்ரெண்டில் இருக்கிறோம். கவுண்டர் ட்ரெண்ட் முடிஞ்சு பேரிஷாக எதில் தொடங்கும் முதல்ல 1 மினிட்ல தொடங்கும், அதுக்கப்புறம் 5 மினிட்ல, அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ்ல, அதுக்கப்புறம் 30 மினிட்ஸ்ல தொடங்கும். ஸோ இப்படி தான் ஒன்றா தான் மாறிட்டு போவோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல எப்போ வரும்னா 1 மினிட்ல வரும். ஸோ அப்போ நம்ம ஒரு 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல 5 மினிட்ஸ் 1 மினிட்ல தான் தெரியும். ஸோ அப்போ இப்போ நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 கேண்டில்ஸ் இருக்கு. 5 கேண்டில்ஸ்ல 2 கேண்டில் மட்டும் தான் ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ 1 மினிட் டைம் ஃப்ரேம் படி நீங்க ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா 5:2 2 கேண்டில் ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு, 3 கேண்டில்ஸ் வந்து 3 கேண்டில்ஸ் வந்து கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அது இல்லாம கேண்டிலுடைய ஸ்ட்ரென்த் பாருங்க. இந்த கேண்டிலுடைய ஸ்ட்ரென்த் என்ன சொல்லுது, இந்த புல்லிஷ் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய கேண்டில்ஸா இருக்கு. கம்பேர் டு புல்லிஷ், பேரிஷ் வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கு. ஸோ அப்ப இன்னும் மொமெண்டம் முடியல. ஸோ வெயிட் பண்ணணும். ஸோ நான் ஒரு பேசிக்கா ட்ரேட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றேன். நமக்கான ரெசிஸ்டன்ஸ் இன்னும் ரீச் ஆகல. இந்த ரெசிஸ்டன்ஸ் ரீச் பண்ணோன்னா நம்ம ஷார்ட் பண்ணலாம். ஸோ அல்லது இல்லைனா இந்திய மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் 0.5 அல்லது 0.5 அல்லது ரொம்ப பேரிஷ் ட்ரெண்டாக இருக்கும்போது 0.4 அல்ல 0.3லே கூட மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நம்ம இண்டெக்ஸினுடைய ஹெவி வெயிட்ஸும் வாட்ச் பண்ணுவோம். நமக்கான ட்ரேட்ஸ் வரும்போது நம்ம எடுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டூ பீரிஷ் கேண்டில் வந்து இந்த ரெட் கேண்டில் வந்து எங்கல்ஃப் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்தடுத்து நான் இப்போ நம்ம வந்து 5 மினிட் டைம்ல இருக்கோம். ஸோ நம்ம 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல போய் பார்ப்போம். ஸோ 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல போய் பார்க்கும்போது
மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 கேண்டில்ஸில் 1 2 3 4 5 கேண்டில்ஸில் 4 கேண்டில்ஸ் வந்து ரெட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் புலிஷாக இருக்குது, இன்னும் பீரிஷ் வந்து வரவே இல்லை. ஸோ வெயிட் பண்ணுவோம். நம்ம பீரிஷ் ஷிஃப்ட் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் டவுன் அனாலிசிஸ் வந்து பார்க்கும்போது இன்னும் நமக்கு ரெசிஸ்டன்ஸும் டச் ஆகலை. சரி வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட்டில் வந்து பேஷண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் அதுதான். நமக்கு மார்க்கெட்டில் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலும் நமக்கு எல்லாம் தேவையில்லை. அதில் சின்ன ஒரு சங்க், ஒரு சின்ன குறிப்பிட்ட பார்ட் மட்டுமே நமக்கு போதுமானது தான். ஸோ நம்ம அப்படி தான் நம்ம மார்க்கெட் அப்ரோச் பண்ணணும். நீங்கள் நமக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம பர்ஃபெக்டாக ட்ரேட்ஸ் எடுக்கணும்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற நமக்கான செட்டப்ஸ் வரையும் வெயிட் பண்ணணும். நமக்கான கரெக்டான ரிஸ்க் ரிவார்ட் கிடைக்கணும். இப்படி எல்லாமே இருக்கிற போது தான் நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம 1 மினிட் டைம் பேஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம். என்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 65% வின் ரேஷியோ இருக்கும், ஒரு 35% வந்து லாஸ் ரேஷியோ இருக்கும். ஸோ லாஸ் ரேஷியோன்றது எல்லாருக்கும் ஒரு காமனான விஷயம் தான். பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸுக்குமே வின் ரேஷியோ வந்து 65 தான். ஸோ ட்ரேடிங் பொறுத்தளவுக்கு 100% வின் ரேஷியோ அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. சில என்னுடைய இனிஷியல் ஸ்டேஜஸில் நான் வந்து வின் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நான் ட்ரேட்ஸ் எடுக்கும்போதெல்லாம் அது என்னவா முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 80%, 85% வின் ரேட் கூட எடுத்திருக்கேன். ஆனால் நம்ம எந்த இடத்துல அந்த மாதிரி அதிக ஹையர் வின் ரேஷியோ எப்போ நம்ம பெரிய டேஞ்சராக போய் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியில் அந்த வின் ரேட்டு ஹோப் பண்ணி நம்ம என்ன எதை மிஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்ட் அதிகமாக மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ ஏதாவது ஒரு ட்ரேட் வரும்போது அது ரிகவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸை ஹோல்ட் பண்ணி அந்த அந்த லாஸ் ஆகக்கூடிய அந்த 20%ல் 1:4, 1:3, 1:5 அப்படின்ற மாதிரி ரிஸ்க் அதிகப்படுத்திட்டு இருப்போம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம 80% இன்ட்ரேஷன் வச்சிருந்தாலுமே அந்த 20%, 4%, 3%, 2% அப்படின்னு ஹையர் ரேஷியோவில் நம்ம லாஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து பிரேக் ஈவன் கூட கிடைக்காம நிலையிலே போயிடுது. ஸோ நம்ம மேஜராக பார்க்க வேண்டியது நம்ம எவ்வளோ ரிஸ்க் வைக்கிறோமோ அதை விட கூடுதலாக ரிவார்டு நமக்கு இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பிகினராக இருக்கும்போது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் 1:1 வின் பண்ணுங்க. 55%, 60% வின் ரேட் கொண்டு வாங்க. அதுக்கு அடுத்து 1.25, 1.3, 1.4, 1.5 அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர இப்போ நீங்கள் ஒரு பிகினர் ஸ்டேஜில் இருக்கும்போதே 1:2, 1:3, 1:5 வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் வந்து ஹையர் ப்ராபபிலிட்டி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ ஸ்டெப்பாக தான் போகணும். நம்ம ஒரே அடியாக 2 அடி 3 அடி தாண்டணும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு ஒரு அடியாக சின்ன சின்ன ரிஃபில் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இதுதான். இந்த சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் ஒன்றா சேரும்போது ஒரு பெரிய ஒரு ரிஃபில் எஃபெக்ட் மாதிரி ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ட்ரேடிங்கில் நீங்கள் கற்றுக்க வேண்டியது ஒரே விஷயம் தான், சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ட்ரேடிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ட்ரேடிங் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், இப்போ வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ 1 மினிட் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மேஜரானு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் வந்து பேரிஷாக இருந்தாலுமே லாஸ்ட் 2 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் மேலே போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து பெருசாக வந்து இதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட ரீட்ரேஸ்மெண்ட் போன உடனே அது மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கான ட்ரேட்ஸ் எல்லாமே ஒரு மேஜரான விஷயம்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பேரிஷாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேரிஷ் ட்ரேட்காக வெயிட் பண்ணுறோம். நம்ம ஃபிபனோச்சி 5க்கு மேலே 5 டச் பண்ண உடனே மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிடுச்சு. ஸோ 0.7 போச்சுன்னா நம்ம நல்ல ஒரு ப்ரீமியம் ஜோன் அங்கேருந்து நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஆனால் 5 வந்தவுடனே மார்க்கெட் வந்து கீழே ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ நமக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம மார்க்கெட்டினுடைய ஸ்ட்ரக்சரில் எதனா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகும்போது நம்ம ட்ரேட்ஸை எடுக்கலாம். ஸோ நம்ம இதை மட்டுமே பார்க்க வேணாம். இன்னைக்கு நம்ம ஒரு 5 மினிட் டைம் ஃப்ரேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 or 4 ட்ரேட்ஸ் எடுக்க போகிறோம். அது எல்லாமே எப்படி முடியுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு நாஸ்டாக் 100 ப்ரெடிக்ஷன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கான ட்ரேடிங் சிக்னல்ஸ் எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நீங்கள்
நீங்க இப்போ இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ப்ராப்ஃபார்ம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ ப்ராப்ஃபார்ம் அப்படின்னு நீங்க அதுல ட்ரேட் பண்ணீங்கன்னா, ஸோ ப்ராப்ஃபார்ம்னா வேற ஒன்றும் இல்லை, அவங்க ஃபண்டிங் கம்பெனிஸ். ஸோ அவங்களுடைய மாடல் எப்படி அப்படின்றத பத்தி ஒரு அடுத்த சில வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். ஸோ அவங்க வந்து நமக்கு ஃபண்டிங் கொடுக்குறாங்க. ஸோ ஃபண்டிங் சம் ப்ராப்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட் கொடுக்குறாங்க. மேஜரான ப்ராப்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சிமுலேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. சிமுலேட்டட்னா உங்களுக்கு ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு ட்ரேடிங் இது மாதிரி ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சின்ன இனிஷியல் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை நீங்கள் அந்த டெஸ்ட்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ராஃபிட் உங்களுக்கு 70, 80, 90% அந்த அந்த ரேஞ்சஸில் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஹோன் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மணியை வந்து இதில் கொண்டு வராதிங்க, ப்ராப்ஃபார்ம் டைப் பண்ணுங்க. ஸோ ப்ராப்ஃபார்ம் வந்து நல்லா பூம் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் டாப் 10ல் இருக்கக்கூடிய ப்ராப்ஃபார்ம்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வந்து பே அவுட் கொடுக்குறாங்க. ஸோ நானும் சில பே அவுட்ஸ்லாம் வாங்கியிருக்கிறேன். அது இல்லாமல் இனி அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களில் நம்ம அந்த ப்ளாட்ஃபார்மில் எப்படி அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது, எப்படி ட்ரேட் பண்ணுறது, எப்படி ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறது, எப்படி அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது, நம்ம அக்கௌண்ட்டுக்கு எப்படி ஃபண்ட்ஸை வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொரு வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ இது இப்போ நம்ம வந்து ட்ரேடிங் வியூவில் ஒரு டெமோ அக்கௌண்ட்டில் தான் பார்த்துட்டு இருக்கோம், ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த வாரங்களில் வந்து நம்ம அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணி அந்த அக்கௌண்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுதா இல்லையா அப்படின்றத பற்றியும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அதனுடைய பழைய ட்ரெண்ட் படி 0.5 ரீச் பண்ணி நம்ம 0.7 வரையும் எடுத்து பார்த்தோம். ஆனால் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிட்டே இருக்கு. ஸோ நம்ம இண்டெக்ஸுடைய ஹெவி வெயிட்ஸ்னுடைய பர்ஃபார்மன்ஸ் போய் பார்க்கலாம். ஸோ இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நிவிடியா ஸ்டாக் வந்து 13% வரையும் டவுன் ஆயிடுச்சு. ஸோ 14%, 13% எவ்வளோ ரேப்பிடாக ஃபாலோ ஆகிட்டே இருக்கு பாருங்க. ஸோ அப்படி ஃபாலோ ஆகிட்டு இருக்குன்னா மார்க்கெட் வந்து இன்னும் வேகமாக கீழே வரதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன்னா நம்மளோட மேஜர் ட்ரெண்ட் வந்து 4 ஹவர் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்தது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், ஒரு நல்ல மூமெண்ட் எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஒரே சைடில் போகாது. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனவுடனே மார்க்கெட் 4 ஹவர் பிரேக் அவுட் ஆனதுனால ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனில் ப்ரைஸ் அல்கிரதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற பற்றி பார்த்தீங்கன்னா, ஸோ அது அடுத்த வீடியோவில் நம்ம சில வீடியோவில் ப்ரைஸ் அல்கிரதம் எப்படி வந்து நியூஸ் டைமில் ஒர்க் ஆகும் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப அக்ரிசிவாக இருக்குது. இந்த வால்யூம் பாருங்கள், மாமலாக இருக்கு. நீங்கள் வால்யூமும் ஒரு மேஜரான ஒரு விஷயம். இங்கே பாருங்கள், ஆவரேஜாக இருக்கிற வால்யூம் விட ஒரு 30% வரையும் கூடுதலாக இருக்குது. அதுவும் இந்த நிவிடியா ஸ்டாக் பாருங்கள், மாமலாக இருக்கிறத விட 100% வரையும் வந்து வால்யூம் அதிகமாக இருக்குது. ஸோ வால்யூம் எப்பெல்லாம் அதிகமாக இருக்குது, மார்க்கெட்டும் ஃபாலோ ஆகுதுன்னா இன்னும் அக்ரெசிவாக ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம மேஜர் ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே 14%, 50% இருக்குது. இதுக்கப்புறம் மார்க்கெட் ரெகுலர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த ப்ராட்கேமும் 15% இருக்குது. ஸோ அதுக்கடுத்து மேஜர் டாப் 10ல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டாப் 10ல் டாப் 8 வந்து ரெட்டாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஈஸியாக ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப மேஜர் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இந்த மார்க்கெட் வந்து ஷார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து 1:1 ரிவார்டு வச்சு ரிஸ்க் ரிவார்டு வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுக்க போகிறோம். ஸோ ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி இந்த இதுதான் வந்து ஸ்விங் ஹையாக இருந்துச்சு. ஸோ இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக செயல்படும்னு பார்க்கலாம். இந்த சப்போர்ட் எடுத்து திரும்ப ரிட்ரேஸ்மெண்ட் வருதான்னு பார்க்கலாம். அப்படி வரலன்னா இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம திரும்ப ஷார்ட் ஏதாவது ட்ரேட்ஸ் எடுக்கலாம். ஸோ அதுதான் நம்மளுடைய ஐடியாவாக இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு. ஸோ ஷார்ட் பொசிஷன் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஷார்ட் பொசிஷன் சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்த ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, மார்க்கெட் இந்த லோவை ஸ்வீப் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம வந்து 1.7 ரிஸ்க் டு ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா 1.7 வச்சிருக்கிறோம். ஸோ மார்க்கெட் எப்படி மொமெண்டம் கொடுக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து ட்ரேடிங் வியூவில் நான் அப்படியே ஷார்ட்ஸ் அப்படியே ரீட் பண்ணி அடிச்சிருக்கிறேன். ஸோ எவ்வளோ நேரம் ஆகுது, இந்த மார்க்கெட் வந்து எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இது நம்ம எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் தான் நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்றத பற்றிக்காக, மார்க்கெட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், எப்படி மார்க்கெட்டை ரீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 0.7 வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். ஆனால் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்கே நம்ம ஷார்ட் எடுக்கும்போது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கேண்டல்ஸையும் ரீட் பண்ணணும். ஸோ நம்ம 1 மினிட் டைம் ஃப்ரேம் இருக்கிறதுனால
1 2 3 4 5 6 7 8 9 10 லாஸ்ட் இருக்கு 10 கேண்டில் பார்த்தீங்கன்னா மேஜரான ஒரு 6 to 7 கேண்டில்ஸ் வந்து பீரிஷாக தான் இருக்கு. ஸோ ஓவரால் ட்ரெண்டும் பீரிஷ். அதுக்கப்புறம் நம்ம ரிட்ரேஸ்மெண்ட் வரையும் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டோம். ரிட்ரேஸ்மெண்ட் வந்து 0.5 வரையும் போயிடுச்சு. சில டைமில் 0.67 வரையும் போவோம். ஆனால் மார்க்கெட் வந்து மேட்சஸ்லாம் ரொம்ப ஹெவி வெயிட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக ஃபாலோ ஆகுது. வால்யூமும் பயங்கரமாக அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாமே நமக்கு ஃபேவராக இருக்கிறதுனால நம்ம ஒரு ஷார்ட் பொசிஷன் நம்ம மேஜர் ட்ரெண்டுக்கு கூட ஒரு ட்ரெண்ட் எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஏன் இந்த இடத்துல வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் வந்து ஸ்விங் லோ. ஸோ இங்கே வந்து ஸ்டாப் லாஸஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ இந்த இடம் ஆன் பண்ணும்போது திரும்ப ரிட்ரேஸ்மெண்ட் இதுவரையும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால இந்த இடத்த தான் நம்ம வந்து இந்த 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 லோவில் இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ண உடனே நம்ம வந்து புக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா திரும்ப ரிட்ரேஸ் ஆகி இந்த இடம் வரையும், அதாவது நம்ம ப்ராஃபிட் ஸ்டார்ட் பண்ண இடத்த வரையும் திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால தான் இந்த இடத்த வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே இந்த லோ ஸ்வீப் பண்ணும்போது உடனடியாக ஒரு ஃபால் இருக்கும். ஃபால் முடிஞ்ச உடனே இந்த ரிட்ரேஸ்மெண்ட் வந்து வேகமாக ரேப்பிடாக இருக்கும். அந்த ரேப்பிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவலாக, அதாவது இந்த அளவு, இந்த நம்ம பர்ச்சேஸ் பண்ண அளவு வரையும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ ட்ரேட் மேனேஜ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரேட் எடுக்கிறோம், ட்ரேட் நமக்கு ஃபேவராக போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ஹெசிடேட் பண்ணாமல் ட்ரேடை க்ளோஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஏன் ஹெசிடேட் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணணும்? நமக்கு நம்ம ட்ரெண்ட் எடுக்கிறோம். ஸோ நமக்கு இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு எப்போ தெரியுதோ அப்போ உடனடியாக எக்ஸிட் ஆகுது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு ஃபேவராக போகும்போது, ப்ராஃபிட் போகும்போது நம்ம வெயிட் பண்ணி நம்ம ஃபுல் பொட்டன்ஷியலையும் க்ளோஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடராக இருக்கும்போது ரிஸ்க் ரிவார்ட் நீங்கள் 3 4 வைக்கும்போது 2 வரும்போது பார்ஷியல், அதாவது நீங்கள் ரிஸ்க் ரிவார்ட் 1:2 1:3 4 அப்படின்னு வைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு 2% 2.5% ரீச் ஆன உடனே பாதி பார்ஷியலில் புக் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற பொசிஷனை ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி ஃபுல் ப்ராஃபிட்டை கேப்சர் பண்ணதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ இப்படி தான் நம்மளுடைய ப்ராசஸ் இருக்கும். நம்ம அடுத்தடுத்த நாட்களில் நம்மளுடைய ட்ரேடிங் பிளான் எப்படி இருக்கும், நம்மளுடைய ட்ரேடிங் பிளானையும் பற்றி நம்ம தெளிவாக வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது என்ன மேஜரான டிஃபிகல்ட்டிஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய ட்ரேட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 ரீச் பண்ண உடனே திரும்ப ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம அதனுடைய ப்ரீவியஸ் 1 மினிட் டைம் ஃப்ரேம் படி ப்ரீவியஸ் லோவை ஸ்வீப் பண்ணோம் அப்படின்னு நினச்சி நம்ம ட்ரேட்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ அது இல்லாமல் மேட்சஸ் எல்லாமே நமக்கு ஃபேவராக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம். நமக்கு ஏதாவது ஒர்க் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம உடனடியாக நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அல்லது பிரேக் ஈவெண்ட்டில் க்ளோஸ் பண்ணுறதும் ஓகே தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இண்டெக்ஸ் யூனிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேஜராக ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு யூஎஸ் இண்டெக்ஸில் நிவிடியா ஸ்டாக் தான் வந்து ரொம்ப மேஜரானது. அதனுடைய க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 2 3 4 இயர்ஸ்க்கு முன்னாடி 100 ருபீஸ் இருந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 1300 1400 ரூபா வரையும் போச்சு. அதாவது ஒரு 1000 மடங்கு, அதாவது 10 மடங்கு, சாரி 1000%, 1200% இந்த வித்தின் 3 to 4 இயர்ஸில் அவங்களுடைய ப்ராஃபிட் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ மார்க்கெட்டு ஸ்டாக்ஸ்னுடைய வேல்யூ எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் நம்ம இன்வெஸ்டிங் பற்றியும் நம்ம வீடியோஸ் போட போகிறோம். ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸ்டாக்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, இப்போ நம்ம வீடியோஸ் எல்லாமே எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்ற பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு ப்ரைஸ்னுடைய மூமெண்ட்ஸுக்கு காரணம் என்ன, ஸோ ஸ்டாக்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அதை பற்றி நம்ம வீடியோவை பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான மூமெண்ட்ஸுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அட்வான்ஸ்டு சிப்ஸ், ஏஐ கம்ப்யூட்டிங்க்கு தேவையான அட்வான்ஸ் சிப்ஸ்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அது மூலமாக அவங்க வந்து பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ அதனால அந்த ஸ்டாக்னுடைய ப்ரைஸஸ் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 100% ஏர்னிங் க்ரோத் காட்டுறதுனால இயர் ஆன் இயர் அந்த ஏஐ பூம்னால அவங்களுக்கு பெரிய அளவில் டிமாண்ட் இருந்தது. ஸோ அதை அவங்க நல்லா கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்டாக்ஸ்னுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து 1400 ரூபா போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாக் ஸ்பிளிட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸ்டாக் ஸ்பிளிட்னா ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் வேல்யூன்னா ஒரு 1 10 பிரிக்கிறது. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா
உங்களுக்கு 10 ஸ்டாக்காக கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த வேல்யூவே குறைச்சிருவாங்க. ஸோ 1300 போகும்போது ஸ்டாக் ஸ்பிளிட் கொடுத்து 1:10, அதை ஒரு ஸ்டாக் வச்சவங்களுக்கு 10 ஸ்டாக்காக மாறிடும். அதனுடைய வேல்யூ வந்து 1300 1330 மாறும். ஸோ அப்படி போயிட்டு இருந்த ஸ்டாக் தான் அது. ஸோ அப்படி தான் இப்போ 130 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் கூட வேற அடுத்தடுத்த கான்செப்ட்லையும் நம்ம அதை பற்றி ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸும் நம்ம ஸ்டாக் இன்வெஸ்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றியும் நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்த சில வீடியோக்களில். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15% வரையும் ஃபால் ஆயிருக்கு. ஸோ அடுத்து நீங்கள் ட்ரேட்ஸ் எடுக்கும்போது A+ செட்டப்ஸ் தான் நீங்கள் அதிகமாக வில்லிங் கொடுக்கணும். A+ செட்டப்ன்றது எப்பவும் கிடைக்காது. வாரத்துக்கு 2 நாள் அல்லது 3 ட்ரேட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபுளாக ட்ரேடராக இருக்கணும்னா நீங்கள் வெயிட் பண்ணி நல்ல ட்ரேட் 1, 2, 3 நீங்கள் எவ்வளோ லெஸ் ட்ரேட் எடுக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களை வந்து ப்ராஃபிட்டெல்லாம் மாற்றும். நிறைய ட்ரேட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நிறைய குழப்பம் தான் வரும். ட்ரேடர் பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு செட்டப்பு, உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிளாக பில்ட் பண்ணிங்கன்னாவே அது ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். ரொம்ப காம்ப்ளெக்ஸான கால்குலேஷன்லாம் வைக்காமல் சிம்பிளான ஒரு செட்டப் வச்சு ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்ல எஃபெக்ட் கொடுக்கும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நான் ட்ரேட்ஸ் இருக்கும்போது நான் வந்து மேஜரான பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ், இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஃபியூச்சர் மார்க்கெட் வந்து இண்டெக்ஸினுடைய ரிஃப்ளெக்ஷன் பார்த்தோம். இண்டெக்ஸ்ன்றது ஸ்டாக்ஸினுடைய ரிஃப்ளெக்ஷன். ஸ்டாக்ஸில் வந்து மேஜர் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாப் 10 தான் அதனுடைய காம்பவுண்ட். அப்போ நான் எப்படி ட்ரேட்ஸை டிவைட் பண்ணிக்கணும்னா இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி அதில் டாப் 10ல் இருக்கிறது தான் வந்து அதனுடைய மேஜர் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ மேஜர் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாப் 10ல் எத்தனை ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு நான் ஷார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா மேஜர் டாப் 10ல் எத்தனை இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கும்போது டாப் 10ல் ஒரு 8 வந்து ரெட்டாக இருக்குது. ஸோ 2 மட்டும் தான் க்ரீனாக இருக்குன்னா அது வந்து A+ செட்டப். அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு A+ செட்டப். ஸோ அதே மாதிரி புல்லிஷாக இருக்கும்போது ஒரு டாப் 10 ஸ்டாக் இருக்குது. ஸோ டாப் 10ல் ஹெவி வெயிட்டில் டாப் 5ல் இருக்கிறது எல்லாமே ரொம்ப புல்லிஷாக இருக்குது. அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்டாக்கும் புல்லிஷாக இருக்குது. ஒரு 2 ஸ்டாக் மட்டும் தான் பேரிஷாக இருக்குது அப்படின்னா அன்னைக்கு வந்து புல்லிஷ் மொமெண்டம். ஸோ அப்படி இருக்கும்போது புல்லிஷ் மொமெண்டமாக இருக்குது அப்படின்னா ஸோ அது வந்து A+ செட்டப். ஸோ ஒரு ஒரு 50 அந்த 10ல் ஓவரால் ஒரு 100 ஸ்டாக்ஸில் 60 ஸ்டாக்ஸ் வந்து புல்லிஷாக இருக்குது, ஒரு 45% வந்து பீரிஷாக இருக்குது, ஒரு 5% பிரேக் இவனில் இருக்குது அப்படின்னா அது வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால இண்டெக்ஸ் ஹெவி வெயிட்ஸும் பாதி புல்லிஷ் பாதி பீரிஷாக இருக்குன்னா அது வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு கன்சால்டேஷன் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறதுனால, ஈக்குவல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து அன்னைக்கு வந்து கன்சால்டேஷனாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரேட்லாம் அவாய்ட் பண்ணிடணும். நம்ம மேஜராக வந்து நமக்கு எப்போ வந்து அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வொலட்டிலிட்டி இருக்கணும். வொலட்டிலிட்டி இருக்கணும்னா நம்ம இண்டெக்ஸினுடைய மூவ்மெண்ட் இருக்கணும். இண்டெக்ஸ் எப்போ மூவ்மெண்ட் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட்ஸினுடைய பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் அந்த இருக்கும். ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன எந்த மாதிரி ப்ரைஸ் போகும்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ப்ராஃபிட் ரீச் ஆகும்னு நினைக்கிறோம், பார்க்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ நமக்கான உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் ஒரு 10 ட்ரேட் எடுக்கணும்னா A+ தான் அதிகமாக இருக்கணும். நீங்கள் ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது A+ இருக்கிறது அதிகமாக இருக்கணும். ஒரு 10 ட்ரேடுக்குன்னா A+ எப்பவுமே கிடைக்காது, ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். நம்ம ஈக்குவலான ஸ்ட்ரென்த் இருக்கும்போது C கேட்டகரி, D கேட்டகரி, A+ அப்படின்னு வகைப்படுத்திட்டு நம்ம மேக்ஸிமம் A+ ட்ரேடிங் செட்டப் கிடைக்கிறத மட்டும்தான் எடுக்கணும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். ஸோ அப்படி ட்ரேட் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வின்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் மார்க்கெட் வந்து லாங் டேர்ம் ட்ரெண்ட் கொண்டு தான் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம். ஸோ ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி லாங் டேர்மில் 0.5 ரீச் பண்ண உடனே, அதாவது ஒரு மேஜரான டவுன் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் ஒரு கவுண்டர் ட்ரெண்டு வந்து 0.5 ரீச் ஆன உடனே அதனுடைய ட்ரெண்டு முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்சிச்சுன்றதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணோம்? 1 மினிட் டைம் ஃப்ரேம் போல பார்த்தோம். ஸோ ஒரு மேஜர் ட்ரெண்டு ரிவர்ஸ் எதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் 1 மினிட் நடக்கும், அதுக்கப்புறம் 5 மினிட், அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ்லாம் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம்.
ஸோ இந்த இடத்த வந்து ரீச் பண்ண உடனே 0.5 ரீச் பண்ண உடனே அதுக்கு அடுத்து நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ இங்கே இந்த இடத்துல நம்ம பொசிஷன் ஏன் எடுத்தோம்னா இங்கே மேஜர் டாப் 5 டாப் 10ல் இருக்க கேண்டிட்ஸில் மேஜரான கேண்டிட்ஸ் எல்லாமே ரெட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த இடத்துல ரிட்ரேஸ்மெண்ட் எதாவது கிடைக்குமான்னு பார்த்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் எதுவும் வரல. ஸோ இந்த இடத்துல நம்ம பொசிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 1.1:1 ரிஸ்க் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா 1:17 வச்சிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இப்போ 1% வரையும் நம்ம ரிஸ்க் ரிவார்டில் வச்சதில் ஓரளவுக்கு ஃபால் ஆகிட்டு கீழே வந்திருக்கு ப்ரைஸஸ். சரி வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்த இந்த இடம் இந்த 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 மாதிரி இந்த இடத்துல ஒரு 2 முக்கியமான விஷயத்த நீங்கள் கவனிக்கணும். ஸோ ஒன்று, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோவை ஸ்வீப் பண்ணி இந்த இடத்துக்கு ரீச் பண்ணோன்னே திரும்ப ப்ரைஸ் ரேப்பிடாக மறுபடியும் இந்த இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அல்லது இந்த இடத்துல வந்து ப்ரைஸஸ், அதாவது இந்த இடம் வந்து ரொம்ப மேஜரான இடம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவிஎப் இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த இடமே வந்து இந்த இடத்துல ஒரு ஒரு எங்கல்ஃபிஃப்ட் கேண்டிலோ அல்லது கண்டினியூஸாக ஒரு 3 கிரீன் கேண்டில்ஸ் வந்துச்சுனாவே நம்ம ட்ரேடுக்கு வந்து ஒரு டேஞ்சரஸ் ஜோன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ட்ரேடிங் உடனே அதை வந்து பிரேக் இவன் வரதுக்கு முன்னாடி நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இடத்துல வந்து விவிஎப் இருக்கிறதுனால இந்த விவிஎப் வந்து ஒரு ரெசிடென்ட் போல செயல்பட்டு ப்ரைஸை மேல் நோக்கி தள்ளறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த விவிஎப் இருக்கிறதுனால இது வந்து நம்ம வெயிட் பண்ணுறோம். நம்ம தேவைப்பட்டால் நம்ம இந்த பொசிஷனை இந்த இடத்துல ஒரு இங்கல்ஃபிங் கேண்டிலோ அல்லது ஒரு ரேப்பிடான மூவ்மெண்ட் பார்க்கும்போது நம்ம க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. நம்ம 1:1 ரிவார்ட்லேயே நம்ம க்ளோஸ் பண்ணுற வேண்டிய சுச்சுவேஷனும் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் 3 கேண்டில்ஸ் லாஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எங்கல்ஃபிக் கேண்டிலாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 2 அல்லது 3 கேண்டிலும் வந்து க்ரீனாக க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த பொசிஷனுடைய ஸ்டெபிலிட்டி வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து விவேப் இருக்கிறதுனால விவேப்ன்றது வால்யூம் பேஸ்டு ஒரு இண்டிகேட்டர். அதுவும் நம்ம மூவிங் ஆவரேஜ் எப்படி செயல்படுமோ அதே மாதிரி தான் செயல்படும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்த இது பிரேக் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சரிங் ஏதாவது ஷிஃப்ட் இருந்துச்சுன்னா இந்த பொசிஷன் நம்ம க்ளோஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப இந்த இடத்துல திரும்ப ப்ரீமியம் ஜோனுக்கு வரும்போது நம்ம திரும்ப ஒன்றும் செல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப்படி தான் ட்ரேட் பண்ணோம். அல்லது இந்த இடத்த ரீச் பண்ணதா ப்ராஃபிட் ரீச் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஸோ நீங்கள் ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். டெக்னிக்கல் அப்படி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் டெக்னிக்கலில் தான் வந்து மோஸ்ட் வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ டெக்னிக்கல் ஃபண்டமெண்டலாக டெக்னிக்கலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது ஹைப்ரிட் மாடல். ஹைப்ரிட்னா ஃபண்டமெண்டலுக்கு ஒரு 35%ன்னா டெக்னிக்கலுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு இன்சைடர்ஸ்க்கோ அல்லது அந்த கம்பெனியுடைய ஓனர்ஸ்க்கோ அவங்களுக்கு எல்லாமே அல்லது பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனுக்குலாம் அவங்களுக்கு மேஜரான விஷயம்லாம் அவங்களுக்கு முன்னாடி தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க முன்னாடியே அந்த 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 அதனுடைய நியூஸஸ் எல்லாமே அவங்களுக்கும் தெரியும் போது அவங்க ரிட்டைல்ஸை விட அவங்களுக்கு எல்லா விஷயம் தெரியுதுனால அவங்க முன்னாடியே அதுக்கேற்ற மாதிரி அவங்க பொசிஷன் எடுப்பாங்க. அந்த பொசிஷன்ஸ்லாம் நம்ம எதில் பார்க்க முடியும்னா நம்ம டெக்னிக்கலில் அதை பார்க்க முடியும். ஸோ நம்ம டெக்னிக்கலுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறது ரொம்ப முக்கியம். ஸோ டெக்னிக்கல் சார்ட்டை ரீட் பண்ணுறது ஒரு யூனிவர்சலான ஒரு விஷயம். நீங்கள் அந்த சார்ட்ஸை ரீட் பண்ணிட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு மேஜரான ஒரு நீங்கள் மார்க்கெட்டை வந்து நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபியூச்சர் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்னா மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதோ அது கூடவே தான் அதுவும் அந்த இண்டெக்ஸ் எப்படி மூவ் ஆகுதோ அது கூட தான் நம்ம ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும் மார்க்கெட் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றது. நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணும்போது இண்டெக்ஸ் எப்படி இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, மார்க்கெட்னுடைய டாப் 10 எப்படி இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம இண்டெக்ஸ் பண்ணணும். நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ட்ரேடிங் பிளான் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம ட்ரேட் எடுத்தோம். ஸோ நம்ம ட்ரேட் எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம்.
ஸோ இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது 4.4% இருந்தது, இப்போ 15%, 16% வரை ரீச் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ராட்காமும் ஒரு 16% ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆப்பிள் மட்டும் தான் ஒரு 2% அதை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. இல்லைன்னா இன்னும் மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட்டு ரொம்ப இன்னும் வைல்டாக இருந்திருக்கும். ஸோ ஆப்பிளும் ஃபேஸ்புக் பேரண்ட் கம்பெனி மெட்டாவும் தான் அந்த இண்டெக்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. அதர்வைஸ் இல்லைன்னா இன்னும் மேஜராக ஃபாலோ ஆகிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடம் வந்து ஒரு மேஜரான ஏரியா. ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து ப்ரைஸோட மூவ்மெண்ட் இருக்கிறதுனால இங்கே ஸ்டாப்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ இந்த இடம் ரீச் பண்ணும்போது ரேப்பிடாக ப்ரைஸஸ்னுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் 1.25க்கு நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த லோவை ரீச் பண்ண லோவை இன்னும் கொஞ்சம் நேரங்களில் இது ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இப்படி தான் மார்க்கெட்டை ரீட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம அட் ப்ரெசென்ட் இப்போ பொசிஷனை க்ளோஸ் பண்ணும்போது 1.25 ரிஸ்க் டு ரிவார்டு கம்பேர் பண்ணும்போது ஒரு ரிஸ்க்கு 1.2 ரிவார்டு இருக்குது. ஸோ நம்ம இப்படி தான் மார்க்கெட்டை ரீட் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்லியிருக்கிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம சொல்லிக்கிறது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எதுவும் ட்ரேட்ஸ் எடுக்க வேணாம். ஒரு எஜுகேஷன் லேர்னிங்காக தான் நம்ம இது சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நான் ஒரு பதிவு பெற்ற ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.